அனைவருக்கும் வணக்கம். நான் மதுக்ஷன் பைட்டான் பில்டர்ஸில் ஒர்க் பண்ணுறேன், சைட் இன்ஜினியர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது ஒரு முக்கியமான வீடியோ, எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் வந்து சைட்டுக்கு வந்து 2 விதமான முதலாவது மணல் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். சின்ன இஷ்யூ ஒன்றால் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கிற மணல் தான் இது. இந்த வீடியோ இது இருக்க பாருங்கள், மணலை பாருங்கள். 2 மணலும் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா? மணல் இருக்க பாருங்க. இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இந்த மணல் எதுக்காண்டி நாங்கள் முதலாவது ரிட்டர்ன் அனுப்பின மணல் என்ன ரீசனுக்காண்டி ரிட்டர்ன் அனுப்பணும்னு பார்க்க போறோம். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். சரி, ஓகே. முதலாவது மிக்சிங் பண்ண போறோம். இந்த மணல் எடுத்து மணலை பாருங்க. இப்போ வந்து 2வது மணலை லிஸ்ட் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு விளங்கும் எவ்வளோ டஸ்ட் வருது பாருங்க. விளங்குதோ? கையில் இந்த எவ்வளோ டஸ்ட் போகுது பாருங்க. ஓகே, இப்போ இந்த மணலையும் பாருங்கள். ஊற்றும் போது என்ன மாதிரி டஸ்ட் வந்து எவ்வளவு டஸ்ட் இருந்துட்டு பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஓகே, இப்போ இந்த மணலை பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டுன்னு பாருங்கள். நம்ம குடிக்கிற டீர கலருக்கு போகுது. மணலை பாருங்களேன். இந்த ரீசனுக்காண்டி தான் நாங்கள் இந்த மணலை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஆனால் நார்மலாக நீங்கள் பார்க்கும்போது 2 மணலுக்கும் வித்தியாசம் தெரியலை. இப்போ நம்ம இந்த டஸ்டான மணலை யூஸ் பண்ணுறதால வந்து நம்மளோட பிளாஸ்டரிங் வந்து வலிக்கணும். இப்போ டஸ்ட்டுகள் கூட இருக்கும்போது நம்ம என்னதான் நீட்டாக சீமேந்து கூட கலவை போட்டு மிக்ஸ் பண்ணி பிளாஸ்டரிங் செஞ்சாலும் அந்த பிளாஸ்டரிங் வந்து குறுகிய காலத்திலே வலிக்கணும். இதுக்கு முதல் கழுவி காட்டின 2 மணலையும் பார்த்துருப்பீங்க. முதலாவது கழுவுனது வந்து ஓரளவு டஸ்ட்டாக இருந்துச்சு. 2வது கழுவுனது அது மணல் இல்லை, அது டஸ்ட் தான். இப்போ சொல்லப்போனால் இப்போ வாங்க இந்த மணலை பார்ப்போம். பிளாஸ்டரிங் வந்து இப்படி மணல் தான் யூஸ் பண்ணணும். உண்மையில் சொல்லப்போனால் இதுதான் பிளாஸ்டரிங்க்கு சிறந்த மணல்.
வாங்க டெஸ்ட் பண்ணுவோம். இதை பாருங்கள், டஸ்ட்டே இல்லை பாருங்கள். மணலை பாருங்கள். இதுதான் பிளாஸ்டரிங்க்கு பயன்படுத்துகிற மணல். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஒரு சைடில் நம்ம பிளாஸ்டரிங் கான்கிரீட் ஒர்க் அதுகளுக்கு மணல் எடுக்கும்போது என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணி எடுக்கிறேன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த பயன் அடையிறக்காண்டி மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நீங்கள் இப்போ முன்னுக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக பார்த்தார்கள். இப்போ நாங்கள் இதிலேருந்து என்ன சொல்ல வாரோம்னா, எங்களோட ஒயிட் டவுன் பில்டர்ஸால் வந்து நீங்கள் டெக்னாலஜி படிக்கிற மாணவர்கள், டிப்ளமா செய்கிற மாணவர்கள், ஹையர் நேஷனல் டிப்ளமா, என்டிடி அப்படி சம்திங் அப்படி டிகிரி செய்கிற மாணவர்கள் வந்து உங்களுக்கு சைட்டில் போய் நேராக பார்க்கணும். அப்படி நேராக போய் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எல்லாம் இப்போ குளம்போரிலேருந்து ஷட்டரிங் அடிக்கிறதுலேருந்து எல்லாம் உங்களுக்கு நேரில் வந்து பார்க்கணும்னா நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். கீழே நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த நம்பரில் வந்து தொடர்பு கொண்டு எங்களோட சைட்டில் வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். டவுட்டுகள் என்ன இருந்தால் எங்கள்கிட்ட கேட்டு நீங்கள் உங்களோட டவுட்டுகளை கிளியர் பண்ணிக்கலாம். இன்னொன்று சொல்ல போனால் என்னென்னா, இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க, லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் தர லைக்னாலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தரதுனாலையும் தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேரப்போகுது. நிறைய பேர் பலனடைய போகிறாங்க. அப்போ நீங்கள் பார்க்குறாங்க, சும்மா பார்க்காம எங்களோட வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட்டுகள் பண்ணுங்கள். இப்போ இந்த பிள்ளை நாங்கள் சொன்ன இல்லை ஏதாச்சும் பிள்ளையாக இருந்துட்டா பிள்ளைகளை சுற்றி காட்டுங்க. இல்லாட்டி இப்படி செய்யுங்க, இதை பற்றி சொல்லுங்கள். ஷட்டரிங் அடிக்கிறதுல உங்களுக்கு ஒரு சைட் ஒன்று எடுத்ததுலேருந்து சைட் முடியும் தனைக்கும் ஸ்டார்டிங்கில் கிளைண்டில் கதைக்கிறதுலேருந்து ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட் பண்ணுறதுலேருந்து ஷட்டரிங் அடித்து என்னென்னு சொல்கிறது செட்டிங் அவுட் எடுத்து ஷட்டரிங் அடித்து கோலம் அளவில் எடுத்து எல்லாம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அதுக்குரிய வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்கு காரருக்கு ரெடியாக இருக்கும். இப்போ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு 2-3 கமெண்ட் அடிச்சுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.